இந்த பிம்பிள் வேற படுத்துது, போவே மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாருக்கு அதிகமா பிம்பிள் இருக்கோ அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. யாருக்கு ஓகே சொல்றத நீ இப்பவே முடிவு எடுத்து வச்சுக்கோ. ஒருத்தனுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா மத்தவங்க எல்லாம் மறைஞ்சிடுவாங்க. பிம்பிள்லாம் பாவம் பண்ணாதான் வரும். ஷட் அப். ஹே, எங்க அப்பா என்ன 9 மணிக்கெல்லாம் தூங்க சொல்லிருக்காரு. வாயை மூடிட்டு எல்லாரும் தூங்குங்க. இவ எப்பவும் இதே தான் சொல்லுவா, ஆனா நேரத்துக்கு தூங்க மாட்டான். வேணும் வேண்டாம், பகல் நேரத்துல நட்சத்திரங்களை பார்க்கணும். லெக்சரர் முன்னாடி தைரியமா எந்திரிச்சு நின்னு புக்க கிழிச்சு போடணும். வேற எந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி நீட்டா முடி இருக்கவே கூடாது. டைமை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆக்சுவலா டைம் சம்பந்தமா இங்க கட்டுப்பாடே இருக்காது. சந்தோஷமான உலகம் தான் எனக்கு தேவை. என்னோட வாழ்க்கைய நான் அந்த இடத்துல ஃப்ரீயா சந்தோஷமா வாழணும். பகல் கனவு காண்றியா என்ன? ஒருத்தருக்கு பகல்ல கனவு வரணும், ராத்திரி நல்லா தூக்கம் வரணும். ஹலோ, பகல் கனவு காணாத, அப்புறம் லைஃப்ல அதுவே பெரிய பிரச்சனையாயிடும், பாத்துக்கோ. எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்கிறோம். கனவுல எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும்? ஓ, அப்ப எப்பவும் கனவுல தான் இருப்பியா? எல்லாத்துக்கும் ஒரு வெரைட்டி வேணும்ல. ஏய், யாரடி இவ? என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா? எப்பவுமே கலகலன்னு பேசுற ஒரு ஆர்ஜேவா நான் ஆகணும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் அது சிம்பிள் தான். எங்க அப்பா என்ன சீக்கிரம் எந்திரிக்க சொல்லிருக்காரு. வாயை மூடிட்டு போய் படுப்போ. எல்லாத்தையும் கண்டு சும்மா கத்தி. ஒரு ஃபிகரும் நல்லா இல்ல. அப்படியே தான் நல்லா இருந்தாலும் எதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே வேற அவங்க கூட. ஆமா, சரியா சொன்னேன். எல்லாம் சப்ப ஃபிகருங்க. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? 4 லட்சம் செலவு பண்ணி உன்னை அந்த காலேஜுக்கு அனுப்புறேன். அங்க போன உடனே நல்ல பணக்கார பொண்ண பிடிச்சாதான் 40 லட்சம் வரதட்சணை வரும்னு. 40 லட்சம்டா, என்னத்த சொல்றது? டேய், நேத்து நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். நல்லா நீட்டா இருந்ததுடா. எது சொல்ற? டேய், முடிய சொன்னேன்டா. அவளை மட்டும் கரெக்ட் பண்ணா போதும்டா. ஓ, அந்த பொண்ணா? 100 out of 100 ஆனா டேய், எல்லா பொண்ணுங்களும் மென்டல்ரா. அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நேரா போய் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் சேம் பேட்டர்ன் டயலாக். ப்ளீஸ் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நேரா போயிட்டு உங்க அப்பாவை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. நம்ம வயசு இருக்கும் போது அவர் என்ன சாமியாடா போய் கும்பிட்டு இருந்தாரு. பொண்ணுங்களை பாக்குறது தப்பு இல்ல. ஆமா, அது கண்டிப்பா தப்பு. எப்பவுமே பொண்ணுங்க மேலதான் பழி வரும். ராத்திரியில நட்சத்திரங்களை பார்த்தா தப்பு, நைட்ல உட்காந்து டிவி பார்த்தா தப்பு, தனியா வெளியே போக கூடாது, அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அது சரி, உன் முடி இவ்ளோ நீட்டா இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன? அத ஏன் கேக்குற? ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். என் முடிய எங்க அம்மா பின்னும் போது. இங்க பாரு ஸ்வப்னா, நான் சொல்றத கவனமா கேளு. பசங்க கூட சவகாசம் வச்சுக்க கூடாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கூப்பிட்டாங்கன்னா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன சொல்றது புரியுதுல்ல? இந்த டிவி பாக்குறது, இந்த படம் பாக்குறதெல்லாம் 2 வருஷத்துக்கு விட்டுட்டு நல்லா படிக்கணும், சரியா? என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? அம்மா, ரொம்ப வலிக்குதுமா. ஹேய், அமைதியா இரு. ஏன் ரொம்ப பண்ற? என்னோட பொண்ணு எப்பவுமே சைலண்டா இருக்கணும், புரியுதா? புரியுது. உனக்கு இன்னும் புரியல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தலையாட்டாத. மறுபடியும் பண்ற? சரி, ஓகேமா. எனக்கு எதுவும் புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்களே புரிய வைங்க. அதான் நல்லா பணமரம் மாதிரி வளர்ந்துட்டல. இதுக்கப்புறமும் நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணுமா? ஸ்வப்னா, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? எனக்காகவா? ஆமா, அதோ அங்க இருக்கு பாரு. ஃப்ரம் ராஜு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, யாரையும் நம்ப கூடாதுன்னு. ஹே, இங்க பாரு, நாளைக்குள்ள என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்துரு, இல்லைன்னா பகல்ல நட்சத்திரத்தை காட்டுவோம். அதோட ஆப்போசிட் போல்ஸ் ரொம்ப தூரமா இருந்தா அட்ராக்ஷன் கம்மி ஆகும். கொஞ்சம் சைடுல உட்காரியா? அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானா? இங்க பாரு, எங்க அப்பா பசங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு.
See you students. See you, ma'am. ஹேய் சந்திரிமா, ஷான் உன்னை 70 வாட்டி பார்த்துருக்கான், ஆனால் நீ அவனை 40 வாட்டி தான் பார்த்துருக்க. 30 வாட்டி கேப் இருக்கு. ஸோ நீ இம்ப்ரூவ் ஆகணும், உனக்கு புரியுதா? இந்தா உன்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அடுத்து ஹே பாஷா, நீயும் கணேஷும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. பாரு, நீயும் கணேஷும் 100 வாட்டி பார்த்துருக்க, கணேஷும் உன்னை 100 வாட்டி பார்த்துருக்கா. சரியான பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். இந்தா உன்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நீங்க தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். கீப் இட் அப். ஓகே, நீ நிறைய படிச்ச, ஆனா ரிப்போர்ட்டை பாரு. உண்மை எப்பவும் கசப்பா தான் இருக்கும். எங்க பாரு சொப்னா, எல்லா பசங்களும் உன்னை 100 வாட்டி பார்த்துருக்காங்க, ஆனா நீ ராஜுவை மட்டும் தான் 70 வாட்டி பார்த்துருக்க. நானா 70 வாட்டியா? எப்போ? சொப்னா, யாரோ உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். சே, வாங்கிட்ட சொன்ன பாரு, அறிவை கேட்டவன. முதல்ல போன வைடா. என்னம்மா, என்ன அடையாளம் தெரியலையா? சின்ன வயசுல என்ன அடிக்கடி நீ பார்த்துருக்க. உங்க அப்பா தான் சொன்னாரு, அந்த பக்கமா தானே போற வழியில அப்படியே என் பொண்ணை பார்த்துட்டு போன்னு சொன்னாரு. ஆனா நீ பார்க்க அந்த துர்க்கை அம்மன் மாதிரியே இருக்க. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக காசி எவ்வளோ டவுரி வேணாலும் சேமிச்சிடுவான். ஆனா சின்ன வயசுல இருந்து காசி ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ஆனா உன் மேல உசுறுனாலும் உசுறு. எப்படி இருக்க ராஜு? நீ என்கிட்ட லெட்டர் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நீ என்னதான் பெரிய பையனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவும் நீ அதே சின்ன பையன்தான். உன்னை தவிர எனக்கு வேற யார் மேலேயும் அக்கறை இல்லை. எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமே நீதான். நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுவோம். அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். அங்க நீ யார் கூடயும் சண்டை போடாம இருக்கணும். அப்புறம் பொண்ணுங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். இந்த காலத்துல யார் வேணாலும் உன் மனசை மாத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனா எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல உனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? அம்மா ப்ளீஸ் எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்கன்னு. அம்மா ப்ளீஸ் எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்க. லக்கி ஃபெலோ. இன்ட்ரெஸ்டே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கையில படிப்பு, இன்னொரு கையில ப்ரெஷர். மேக்ஸ் டீச்சர் என்னமோ கொஸ்டின் பண்றாரு, கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னமோ மொத்தத்தையும் குழப்புறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை, சுத்தமா முடியல. சார், நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லல சார், சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தேன் சார். சார், அவரு தேர்ஸ்டேல பேச மாட்டாரு, அதனால தப்பிச்சு முன்னாடி திரும்பி உட்கார்றோம். டாய்லெட் போயிருக்கான் சார். ஆமா. டேய் மச்சான், அந்த பிரின்சிபல் இந்த பக்கம் வந்தானடா. Excuse me, sir. Hello. According to the timetable, this is my class, sir. So may I please, sir? Thank you.